என்ன மாதிரி குழந்து முகத்தையே உம்முன்னு வச்சுட்டு இருக்க? உடம்பு ரொம்ப முடியலையா என்ன? ஆஸ்பத்திரியில வேண்டாம்னு சொன்னா என்ன கேக்குறீங்களா? எனக்கு இந்த ஆஸ்பத்திரி ஆகாதுன்னு சொன்னாலும் புரிஞ்சு மாட்டேங்கிறீங்க. ஏட்டி வர வழி பூரா இதே புராணம் தானே? நானும் அப்பயிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே கிடக்க. வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா உடம்புல இருக்க வியாதி இல்லை காணாம போயிடுமா என்ன? சொல்லு பாப்போம். உடம்பு முடியல ஆஸ்பத்திரிக்கு வந்துதானே ஆகுனா? ஐயோ என்கிட்ட சொன்னா புரிஞ்சு மாட்டீங்களே, தெரிய மாட்டேங்க. இந்த மருந்து வாடை எனக்கு ஆகாது பாத்துக்கங்க. வாந்தி வர மாதிரி கிடக்கு. இதுல ஊசி மருந்து மாத்திரல எனக்கு அலர்ஜி. அதுக்குன்னு வீட்லயே உட்காந்துக்க முடியுமா? அம்மா என்ன சொன்னாங்க? எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலே பார்த்ததா சரி பண்ணிக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? சொல்லு பாப்போம். பயம்னு பயந்துகிட்டே இருந்தா அதுக்கப்புறமாட்டிக்கு ஆரம்பத்தில் இருக்கிற சின்ன பிரச்சனை பின்னாடி கொண்டு போய் பெரிய இடத்துல விட்டுரு பார்த்துக்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதுக்காக தான் முன்னெச்சரிக்கையா எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கணும். ஐயோ சாமி போதும், சாமி போதும். அம்மாவும் பிள்ளையும் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் தாங்க முடியல. எனக்கு என்ன பெரிய வியாதி இருக்கிற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பில்டப் கொடுக்குறீங்க. ஏன் மாதிரியே எப்படி பேசுதே? உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என்னால தாங்க முடியுமா சொல்லு பாப்போம். நானும் உன் பக்கத்துல இருந்து உன்னை கவனிச்சுக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது, வேலை அதிகமா இருக்குல்ல. 10-15 நாள் லீவ் போட்டு நல்ல வெளியூர் போய் நல்ல ஜாலியாக சுத்தியாச்சு. இப்போ இனிமேட்டு நீ வேலைக்கு வரல, நான் இதோட நீ வேலைக்கே வராதுன்னு சொல்லி ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் அடிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? உன் கூடவே இருக்கணும் எனக்கு ஆசைதான். ஆனால் என்ன பண்றது, குடும்பத்தை பார்க்கணும்ல. அதுக்கு முதல்ல நான் வேலைக்கு போகணும்ல. ஐயோ நான் இப்ப என்ன சொல்லிவிட்டேன்னு இப்படி சோகமாயிட்டீங்க. அதான் நீங்க சொல்லி இப்ப ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சுல, அதோட விடுங்க. இனிமேட்டு நான் எதுவும் பேச மாட்டேன். போதுமா? வந்தது வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு, இருந்து பார்த்துட்டே போயிடுவோம். எப்பா சாமி, இப்பதான் நிம்மதியா இருக்கு. தெரியுது? ஒன்றும் இல்லை மரியா, ஒரு அரை மணி நேரம் தான். அதுக்குள்ள டாக்டர் வந்துருவாங்க. அதுதான் சொன்னேன். ஆமா என்ன திடீர்னு மரியாதை சொல்றீங்க? அது உன் பேர் தான். மறி குழுந்துன்னு நீளமா இருக்கு. அதை சுருக்கி நீட்டி மடக்கி மரியான்னு வச்சுட்டேன். ஏன் நல்லா இல்லையா? நல்லாத்தே இருக்கு. நான் கூட திடீர்னு என் பேரை மறந்துட்டீங்களோ இல்ல மாத்தி கிட்டி சொல்லுதீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிப்போச்சு. கூட வேலை செய்யற பிள்ளைங்க பேர் ஏதோ நினைச்சுட்டேன். அது ஒண்ணுதான் குறை. ஏட்டி கட்டின பண்ணிட்டு நீ இருக்கீல, நான் எதுக்கு கண்டவு பேர் சொல்லணும்? சொல்லு பாப்போம். திடீர்னு என்னாச்சு இப்படி முறைக்கிறா? எப்படி எப்படி கண்டவு பேர் சொல்ல மாட்டீங்களா? ஆஹா, வீட்ல வச்சு கூட்டி வந்து வச்சிருந்தீங்களே என் தங்கச்சி சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் மாலு 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 சாலு மாலுன்னு என் வாய் ஏதாவது நல்லா வந்துரும். அச்சோ மணி, அப்படி இப்படி பேசி இப்பதான் அவன் மனசு மாத்தி வச்சிருந்தேன். மறுபடியும் முருங்கை மரத்துல வியாதாளி ஏற மாதிரி ஏறிவிட்டாலே மூஞ்சி வேற மறுபடியும் தூக்கி வச்சுக்கிட்டே இப்ப என்ன பண்ண முடியா? பேசாம நைஸா வெளியே போயிட்டு இருக்கியா? சரி விடுமா மரியா, இதுல என்ன இருக்கு? அது வந்து உன் தங்கச்சி அப்படின்ற ஒரு பாசத்துல பேசிவிட்டி. உன் தங்கச்சி எனக்கும் தங்கச்சி மாதிரி தானே? சொல்லு பாப்போம். சரி சரி, இந்த ஆபீஸ்ல ஒரு முக்கியமான போன் கால் பேச வேண்டியது இருக்கு. நான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். இங்க உள்ள சரியா சிக்னல் வராது. சரியா? நீ இங்கே உட்காருது. இந்த 5 நிமிஷம் வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. பிடிக்காத இடத்துல கூட்டி வந்து உட்கார வச்சுட்டு தனியாவே விட்டுட்டு போறாரு. இந்த ஒரு 5 நிமிஷம் வந்துடுறோமா? ஹலோ மேடம், சொல்லுங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? மளிகை சாமான் வாங்க வந்திருக்கோம். என் புருஷன் கட்டப்பைய மறந்துட்டாரு. இப்பதான் எடுக்கிறதுக்காண்டி வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாரு. வந்த உடனே நாங்க மளிகை சாமான் வாங்கிட்டு கிளம்பிடுவோம். ரொம்ப எக்கத்தாளம் தான் மேடம். இது ஒன்றும் மளிகை கடையோ ரேஷன் கடையோ கிடையாது. காய்கறி வாங்குறதுக்கும் அரிசி பருப்பு வாங்குறதுக்கும். இது ஹாஸ்பிட்டல். அதை தெரியுதுல, அப்புறம் எதுக்கு கேட்குறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வருவாங்க? அட கடவுளே, இன்னைக்கு நான் யார் முகத்தில் போயிச்சேன்? இப்படி இந்த பொம்பளை என்னைய போட்டு பாடாப்படுத்துதியே. இன்னைக்கு ஆர்வமே அமக்கலமாக இருக்கு. சரி மேடம், இது ஆஸ்பத்திரி. உடம்பு முடியாதவங்க தானே வருவாங்க. சொல்லுங்க, உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது? அது தெரிஞ்சா நான் எங்க வரப்போறேன்? என்னடா இது, எதுக்கு எடுத்தாலும் ஏட குடம் பேசுது பொம்பளை. இங்க பாருங்க மேடம், நான் ஒரு நர்ஸு. நீங்க நர்ஸோ இல்ல என் புருஷன் கிட்ட இருக்கிற பர்ஸோ அது எனக்கு தேவையில்லை. ஏடா நான் அழுத்துருவ பாத்துக்கிட்டீங்க. காலங்காத்தால ஏன் இப்படி கடுப்பு கிளப்பிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நாளை ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள இப்படி அழுவ வைக்காதீங்க மேடம். இந்த ஆஸ்பத்திரியில் கொடுக்குற ஏதோ 5000-10,000 சம்பளத்துக்கு நான் இப்படி எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கி மிதி வாங்கி தான் இங்கே வேலை செய்யணும். தலை எழுத்து. சரி சரி அழுவாத, நான் ஏதோ ஒரு கோவத்துல பேசிவிட்டேன். சரியா? எனக்கு இந்த ஆஸ்பத்திரியே ஆக மாட்டேங்குது. அதனாலதே அந்த கோவத்துல உன் மாதிரி திணிச்சுட்டேன். சரியா? அழுக்கூடாது. நல்ல பிள்ளை கண்ணத்தோட கண்ணத்தோட. சரி பெரியவங்க நீங்க சொல்றீங்க, இதுக்கப்புறம் நான் அழுவ போறேன். இங்க வரே, என்னைய பார்த்தா என்ன 60 வயசு கிளவி மாதிரி கிடக்கு. எனக்கு உனக்கு ஒரே வயசு மாதிரி தான் இருக்கு. நம்ம எல்லாம் பேசக்கூடாது. சரியா? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோமா? ஓகே, ஐ எம் மஞ்சுளா. யூ மீன் மஞ்சு மண்டை? ரைட்டு, உங்க விருப்பம் போல கூப்பிடுங்க. என் பேரு மரி குழந்து. மரி குழந்தா? இந்த மரி குழந்தே மல்லிகை பூவே அப்படின்னு ஒரு பாட்டு வருமே, அந்த பாட்டுல வர பார்த்து உங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்களோ? ஓகே ஓகே, காமெடி. இப்போ சொல்லுங்க, உடம்புக்கு என்னாச்சு? எந்த டாக்டர் பார்க்கணும்? அது வந்து என்ன பண்ணுறது எனக்கே தெரிய மாட்டீங்க. தலைக்கு மயக்கமா இருக்கு, படுத்து தூங்கணும் போல இருக்கு, வாய் கச்சப்பா இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு, வயிற்று பெரட்டுற மாதிரி இருக்கு. ஆனால் சோறு வந்து இல்லை இறங்க மாட்டேங்கி. நீங்க சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா ஒருவேளை அது இருக்குமோ? எது? ஏதோ ஒன்று அது டாக்டர் தான் சொல்லுவாங்க. சரி, இப்போ நான் கேட்கறது எல்லாம் பதில் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? இப்பதானே சொன்னேன், மரி குழந்து.
ஓகே. ஹஸ்பண்ட் பேர் என்ன? மணிகண்டன். ஓகே. உங்க வயசு என்ன? பொண்ணுங்க வயசை வெளியே சொல்லக்கூடாதாமே. அதை பொண்ணுங்க தான் சொல்லக்கூடாது. கல்யாணம் ஆன பொம்பளைங்க சொல்லலாம். வயசு சொல்லுமா. ரம்பத்தியா இப்பதான் சொன்னேன் உன் வயசு என் வயசுன்னு குத்து மேலே போட்டு விட்டுக்க. ஓகே. டாக்டர் இப்பதான் உள்ள போயிருக்காரு. 10 நிமிஷம் கூப்பிடுவாங்க. டோக்கன் பிரகாரம் ஒவ்வொருத்தரா போவாங்க. சரியா? உன் டோக்கனு 5 நம்பர். ஓகே. நான் போய் மற்ற பேஷண்ட் பார்க்கணும். பாய். பேரை பாரு, மஞ்சள் மண்டை மாங்காய் மண்டை. இதுவும் நல்லதே இருக்கு. நம்ம பேர் மாதிரி இது கூட வித்தியாசமா தான் இருக்கு. மறிக்குழந்தை, இவ்வளவு நேரம் அந்த நர்ஸ்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தே? டாக்டர் வந்துட்டாங்களாமா? டீட்டெயிலாம் கேட்டிருந்தாங்க, சொல்லியிருந்தேன். 5 நிமிஷம் கூப்பிடுவாங்களாம். அதான் நம்ம டோக்கன் நம்மளோடது. அப்போ ஓகே. என்ன உமா, உன் தம்பிக்கு ஏதோ வரன் பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னீங்களே, வரன் ஏதாவது கூடி வந்துச்சா? எங்க ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. போன வாரம் கூட அந்தியூரில் போய் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்தாங்க. ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியலக்கா. அந்த பையனுக்கு வேற வயசு வேற கூட்டிகிட்டே போகுது. இதே சட்டுப்பட்டு ஒரு கல்யாணத்தை முடிச்சு விட்டுறணும்னு எங்கள் அப்பாவும் அம்மையும் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. கண்ணை விளக்கெண்ணெய் ஊத்துனா கண்ணு விளங்காமல போயிடும். டா வசந்தியக்கா, வாய் வச்சு சும்மா இரு சொல்லிவிட்டேன். தேடி வச்சு சும்மா தேயிறேன். கேக்கோ, நானே சொன்னேன். அவ தானே சொன்னா கண்ணுல விளக்கெண்ணெய் ஊற்றி தேடிட்டு இருக்காங்கன்னு. அப்படி இருந்தா கண்ணு விளங்காம தானே போயிடும். நான் கரெக்டாக தான் சொன்னேன். ஏடி, சொந்தத்துல ஏதாவது பொண்ணு பார்க்க வேண்டித்தானே? அதெல்லாம் பார்த்தாச்சு. சொந்தத்துலேயும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பொண்ணு இல்லை. சரி, அசிலியாவது பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் செட் ஆக மாட்டேங்கு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு பொண்ணு செட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஜாதக பொருத்தமும் சரியா இருந்துச்சு. எங்களுக்கும் பொண்ணு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் என்ன பேசி முடிச்ச வேண்டித்தானே? நாங்களும் பேசலாம் தான் போனோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு எத்தனை சவர நகை போடுவீங்கன்னு எங்களை பார்த்து கேட்குறாங்க. நீயே சொல்லுக்கா, பொண்ணுக்கு நகை போகிற காலம் போய் இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு நகை போட்டு கட்டிட்டு போகிற அளவுக்கு கை போச்சு. பின்ன பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களா? அதுக்கு நாங்கள் எங்கே போகிறது? நாங்களே பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு 5 பவுன் மாப்பிள்ளைக்கு போட சொல்லி கேட்கலான்னு பார்த்தா கடைசியில் அதிக அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுருச்சிக்க. தங்க விற்கிற விலைக்கு நம்மளால் 1 பவுன் நகை கூட எடுக்க முடியாது. பிறந்த வீட்டிலேருந்து போட்டு வந்தால் தான் உண்டு. ஆனால் இப்போ இருக்கிறவங்க தங்கமே எடுத்து போட மாட்டேங்கிறாவோ. ஐபொடி இவ்வளோ இப்போ எல்லாம் பொண்ணு கொடுத்தா போதும், பொண்ணுக்கு நீங்கள் எந்த நகையும் போட வேணாம்னு சொல்லுதாவோ. தங்க விலை வைக்கணும் என்ன? 1 ரூபாவா 2 ரூபாவா? 1.5 லட்ச ரூபா 1 பவுன் விற்கிது. அதுக்கெல்லாம் எங்கே போவாங்க சொல்லு பாப்பா? நகை போடாமல் பொண்ணு கட்டிக்கிட்டு போகிறவங்க தான் இப்போலாம் அதிகம். இந்த முன்னையெல்லாம் ஒரு பேச்சு சொல்லுவாங்க தெரியுமா? பொண்ணுக்கு எதுவும் செய்யாதீங்க, கட்டின புடவையோடு வந்தால் போதுன்னு ஒரு பழமொழி உண்டு பாரு. இப்போ அதுவே நிறைவேற்றி கிடக்கு. தங்க விற்கிற விலையில எங்களால் தங்க திட்டு போட முடியாது. பொண்ணை வேணா தாரம் கட்டிட்டு போகணும்னு சொல்லுதாவோ. ஆமாம் உண்மைதியா. ஆனா வசந்தி, நீ பாரு, ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சிருக்கேன். எனக்கு ஒரு பொட்ட பிள்ளை போச்சு. அதுக்கு இப்பவே நகை சேர்த்து வச்சுதான் போல இருக்கு. அது இன்னும் வளர்ந்து பெரியவளாகி கல்யாண வயசு வரையில எப்படியும் 1 பவுன் நகையே 10 லட்ச ரூபாய்க்கு தாண்டும் போல இருக்கே. அதுக்கு என்ன பண்றது? ஏற்கனவே பொம்பளை பிள்ளைன்னு சொன்னாலே மூஞ்சி ஒரு மாதிரி குளிச்சுக்கிட்டு ஊருன்னு வச்சுக்கிட்டு சில மாமியார் கிளவி சுத்திட்டு கிடக்குங்க. இப்போ தங்க விலை ஏறதுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏக்கா, அது விடு. உனக்கு சொந்தத்திலே இல்லை தெரிஞ்சவங்கள பொண்ணு இருந்தால் சொல்ல. நான் யாட்டாச்சும் விசாரிச்சு வைக்கிறேன். பையன் அப்புறம் என்ன வேலை பார்க்கா? சொந்தமா தொழில் பண்ணுதானா இல்லை சம்பளம் எப்படி வாங்குதா? வீடுலாம் சொந்தமா இருக்கா? எல்லாம் கேள்வி கேட்பாளே. அதெல்லாம் இல்லாமலையா? நீ கேட்டுட்டு சொல்லுக்கா, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கிடுவா. வசந்தி அக்கா, நீயும் உங்கள் சொந்தத்தில் ஏதாச்சும் இருந்தால் சொல்லு. ஆனால் உன்ன மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது பார்த்துக்க. ஏட்டி, எனக்கு என்ன குறைச்சலே? ஆள் எவ்வளோ மறு? நான் மட்டும் உனக்கு ஆக மாட்டேன். என் சொந்தத்துலேருந்து பொண்ணு வந்தால் மட்டும் ஆகுமா? உங்கள் சொந்தக்காரங்களாம் உங்களை மாதிரி தானே இருப்பாங்க. அதுக்கு தான் முன்னாடி சொல்லி வைக்கிறேன், நல்ல பொண்ணாக இருந்தால் பார்த்து சொல்லுங்கன்னு. அப்படி ஒன்று எங்கள் சொந்தத்தில் பொண்ணே கட்டுவான தாயே. அப்படியே இருந்தாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் போட்டி. நீ சொல்லணும் என்ன? ராணி அக்கா சொல்லும். ஏக்கா, நீ பார்த்து சொல்லுக்கா, தெரிஞ்சவங்ககிட்டே சொல்லி வைக்கா. சரிட்டி. ஏக்கோ, அந்த பிரச்சனை விடு, நம்ம அடுத்த பிரச்சனைக்கு போவோம். கேஸ் அடுப்பு விலை எம்பிட்டு விலை ஏறி போச்சு பார்த்தியா? போதா குறைக்கு இப்போ வர சிலிண்டரே கிடைக்காதுன்னு சொல்லிட்டாவுல. ஆமாண்டி, நாங்கள் வர இப்போதான் புது வீட்டுக்கு மாற்றி வந்து இப்போதான் சிலிண்டர் போட்டிருக்கு. அது எப்படி இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு வரும்னு வச்சுக்க. அதுக்கப்புறமா சிலிண்டர் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. சிலிண்டர் விலை மட்டும் ஏறிச்சு. இந்த பெட்ரோல் டீசல் கூட காலியாக போகுதுன்னு சொல்லி அவன் பொருளையை கிளப்பி விட்டுட்டான். பெட்ரோல் பங்கை ஈத்து மூடுற அளவுக்கு எல்லாரும் பெட்ரோல் பிடிச்சிட்டு போயிட்டாவுல. 5 லிட்டரு 10 லிட்டரு 20 லிட்டரு தண்ணிக்கானு அப்படின்னு பிடிச்சிட்டு போகிறாங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்லுவாங்களே, அது எம்பிட்டு சரியா இருக்குன்னு பார்த்தியா? என்ன சொல்லுத? ஆமாக்கா, நீயே நல்லா யோசனை பண்ணி பாரு. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க? கரண்ட் இல்லாமல் இருட்டில் கிடந்தாங்க. எங்கே போகிறதா இருந்தாலும் கால்நடையாக நடந்து போவாங்க. கம்மங்கூழும் கேப்பங்கல்லையும் சாப்பிட்டாங்க. அப்புறம் அப்படியே இல்லைனாலும் எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் சைக்கிளில் போவாங்க. ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமாட்டிக்கு இந்த கேப்பங்கல்லை சாப்பிட்றவங்கள பார்த்தாலே கேவலமாக பார்த்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தியா, வேலைக்கு போகிறவங்க கூட ரோட்டு ஓரத்தில் கம்மங்கூழ் கேப்பங்கல்லையை விற்றுந்தா நின்று இறங்கி சாப்பிட்டு போகிறாங்க. உடம்புக்கு அதான் ஆரோக்கியம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போல்லாம் விறகு அடுப்பில் தான் சமைச்சாங்க. அதுக்கப்புறமா தானே கேஸ் அடுப்பு, இண்டக்ஷன் ஸ்டவ், கரண்ட் அடுப்புன்னு எல்லாம் வந்துச்சு. இப்போ பார்த்தியா, சிலிண்டரே கிடைக்காத மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எல்லாரும் விறகு கட்டி தான் எடுத்து வச்சு செய்வாங்க போல இருக்கு.
ஹோட்டல் கடை கூட எல்லாம் மூடிவிட்டாவுல கேஸ் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அடுப்பில் செய்வாவுல பிரியாணி அது மட்டும் தான் செஞ்சு விற்கிறாங்களாம். கேஸில் செய்கிற ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் கிடையாதான் பார்த்துக்க, கடையை இழுத்து மூடிட்டாவலாம். அட ஆமாண்டி, இப்போ இருக்க எல்லாமே அப்போ விறகடுப்பு தான் சமைக்கணும். எப்படி கேஸ் கிடைக்க போகிறது இல்லை, விறகடுப்பு இல்லாட்டி கரண்ட் அடுப்பு தான் சமைக்கணும். கரண்ட் அடுப்பில் எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு கரண்ட் பில் அதிகமாகி கடைசியில் கரண்ட் பில்லும் கட்டுப்படி ஆகாமல் போயிட்டு போகுது பாரு. நெசன்யா நீ சொல்கிறதெல்லாம் நெசந்தேக்கா. இப்போவே ஊரில் இருக்கீங்களா வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க போல இருக்கே. என்ன வேலை? வேற என்ன வேலை? அதான் கேஸ் வெளியோன்னு விற்குது. அப்படி இருக்கையில் யார் கேஸ் வாங்குவா இனிமேட்டு? எல்லாரும் விறகுல அப்படிலாம் செய்வாங்க. ஏக்கோ நாளைக்கு நாமளும் காட்டுக்கு போய் விறகு அள்ளிட்டு வந்துருவோம்க்கா. அப்புறம் அந்த விறகு கூட கிடைக்காம போயிட்டு போகுது. இப்போவே நம்ம ஊரில் இருக்கிற முக்கால்வாசி பேர் கிளம்பி போய் விறகெல்லாம் உடச்சி வந்துருப்பாவோ. ஏன் ஆமாட்டி உமா, இந்த யோசனை எனக்கு வரவே இல்லை பாரு. நாளைக்கு காட்டுக்கு போய் அப்போ சொல்லி பொறிக்க வந்துருவோம். என்ன வசந்தி சொல்லுதே? ஆமாம் காஞ்சி பண்ணது எல்லாத்தையும் கொண்டாந்துருப்பாவோ. நாம போய் பச்சை மரத்தை வெட்டியாவது காய வச்சு அடுப்பு வச்சுக்கணும், இல்லாட்டி அப்புறம் நமக்கு தான் கஷ்டம். சரி அப்போ நாளைக்கு போவோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு காலங்காலத்தில் போவோம். வெயில் அதிகமாக கிடக்குல்ல, சட்டு புட்டு காலையில் போய் எல்லாத்தையும் உடச்சி வந்துருவோம். சரிக்கோ. இந்த உலகம் எதை நோக்கி போகுதே தெரிய மாட்டேங்குது. வெளிநாட்டில் போர் நடக்கிறதுக்கு நம்ம ஊர்ல விலைவாசி ஏற்றி வச்சிருக்காவ. இதெல்லாம் நம்ம முதலமைச்சர் தாடியை சொல்லணும். அட பக்கி பக்கோடா அக்கா, அது முதலமைச்சர் இல்லை பெத்தமரு. அதே அந்த தாடியும் தேடியோ தான் எல்லாம் அவங்கள சொகுசை தான் உட்காந்து கிடக்காங்க. நாம தான் சொந்த பிரச்சனை சொத்து பிரச்சனைன்னு மாறிட்டு முடிச்சுட்டு கிடக்கும். இப்போ விலைவாசி ஏறி போச்சா, இனிமேட்டு என்னத்தை வாங்க என்னத்தை சம்பாதிச்சாச்சு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சொந்த வீட்டிலேருந்து இப்போ தான் வாடகை விட்டு வந்திருக்கு. ஏற்கனவே விலைவாசியில் ஏற்றி விட்டாவோ, வேலை செய்யறதுல சம்பளம் ஏற்றாம கிடக்குன்னு வேதனைப்பட்டு கிடந்தா இப்போ கடைசியில் அடுப்புக்கும் வேட்டு வச்சுட்டாவலே. உடுக்கா அதெல்லாம் சரியா போயிடா. கீழே ஆஞ்சி அது விட்டுவிட்டு எதுக்காக அடுத்த பிரச்சனையை ஆஞ்சிட்டு கிடக்கும். விடு